எல்லோருக்கும் வணக்கம். சமீபத்துல மத்திய அரசு ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்கு. அதாவது சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப்ப இனிமே வரக்கூடிய எல்லா ஃபோன்லயும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமே உற்பத்தி ஆகக்கூடிய சந்தைக்கு வரக்கூடிய அத்தனை ஃபோன்லயும் டிஃபால்ட்டாகவே அது அந்த அப்ளிகேஷன் என்பது இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ பயன்பாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஃபோனுக்குமே ஒரு 90 நாளுக்குள்ள நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது யாருக்கும் நடந்ததில்லை. ஒரு உத்தரவு மூலமாக ஒரு அப்ளிகேஷனை கட்டாயம் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி எந்த நாட்டிலையும் இது போன்ற ஒரு உத்தரவு என்பது வந்ததில்லை. இந்த உத்தரவு கேட்டதுல இருந்தே என்னடான்னா, இந்த டிஜிட்டல் ஆர்வலர்களுக்கும் தரவு பாதுகாப்பு உரிமையாளர்களுக்கும் என்னன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியா ஆயிப்போச்சு. இது எப்படி இது நம்முடைய உரிமையை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மத்திய அரசு கண்காணிக்கக்கூடிய விஷயமாக இது மாறாதா அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய அளவுக்கு ஒரு விவாதமாக மாறுச்சு. இந்த விவாதம் பெரிய எதிர்ப்பாக மத்திய அரசின் மீது ஒரு பெரிய அதிருப்தியாக வரும்போது, இப்ப திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஜோதிராதித்யா சிந்தியான்னு சொல்லி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அவர் என்ன இப்ப அறிவிப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்னா, மக்கள் இதை விரும்பலைன்னா இதை தானா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அறிவிப்பு தான் ரொம்ப காமெடியா இருந்தது. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சஞ்சார் சாத்தின்ற அப்ளிகேஷன் பெரிய பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. ஆகவே இனிமே அதை ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. நீங்க இனிமே தேவைன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிக்குது. அதாவது வழக்கமா என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை நமக்கு தேவைன்னா நாம தான் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். பிளே ஸ்டோர்ல போவோம், இல்லைன்னா ஐபோன்னா அதுக்கான ஆப் இதில் போயிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா இப்போ என்னடான்னா அவரு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாராம். நமக்கு வேண்டாம்னு சொன்னா நாம அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாமா. இதுல குடும்பம் என்னன்னு சொன்னா பல அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணா கூட மொபைலை விட்டு விலகாம தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இது அன்இன்ஸ்டால் பண்ணணுன்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக விஷயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இது அரசாங்கம் சொல்றது என்னன்னா பாதுகாப்புன்ற பேர்ல இத கொண்டு வராங்க. பாதுகாப்புன்ற பேர்ல நம்முடைய தனிப்பட்ட தகவல்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் மெசேஜ்கள், நீங்க போனு, இதெல்லாம் அரசாங்கம் முட்டு கேட்கக்கூடிய விஷயங்களாக மாறாதா? இது மனிதனுடைய உரிமையை இதை பாதிக்காதா? அப்படிங்கிறதா இன்னைக்கு நாடு முழுவதும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கம் இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, மார்ச் 2026க்குள்ள அனைத்து போன்லயும் இது அப்ளிகேஷன் தானாகவே இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். பழைய போனா இருந்தாலும் புது போனாக இருந்தாலும் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கணும்னு சொல்றாங்க. இது நம்முடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயமும் அரசாங்கம் சொல்லுது. அதாவது நீங்க இந்த ஆன்லைன் மோசடி, பணம் மோசடி, சைபர் குற்றங்கள், இதர பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள், அப்படி போன் தொலைஞ்சு போனா, திருடு போனா, இது எல்லாம் கூட கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவியாகவும் இந்த அப்ளிகேஷன் பயன்படும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. ஆனா டிஜிட்டல் ஆர்வலர்களும் மனித உரிமையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வெறும் அதோட மட்டும் நின்று போறதா, இது உலக நாட்டுல வேற எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இது நம்முடைய தனி மனிதனுடைய காதல், கடன், வரவு செலவு, அரசியல் செயல்பாடு, சமூக நடவடிக்கை என அத்தனையும் இது கண்காணிப்புக்குள்ள உருவாக்கும் அப்படிங்கிறதுதான் சமூக ஆர்வலருடைய எதிர்ப்பாக இருக்கு. அதுல நம்ம புறந்தள்ளி விட்டு நம்ம இதை சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு பாருங்க, இந்த அப்ளிகேஷன் நம்முடைய போன்ல இருக்கிற கேமரா, மைக்கு, கான்டாக்ட் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். இப்பவே நீங்க 2 பேருக்குள்ள நீங்க பேசி பாருங்க, ஒரு பொருளை பத்தி நீங்க பேசி பாருங்க, அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்ல அது சம்பந்தமான விளம்பரங்கள் நமக்கு வரும். சாதாரண ஆஃப் பண்ணி வச்சுக்கிற போனே நம்ம பேசுறத கேட்குது. அது வணிக நோக்கத்துல இருந்து கேட்குது. நம்முடைய அத்தனை விஷயங்களும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டுச்சுன்னு சொன்னா, நாளைக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்ற விவரத்தை கூட அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அதைத்தான் டிஜிட்டல் ஆர்வலர்களும் உரிமையாளர்களும் நீங்க இது தவறு என்ன இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு உத்தரவு கொண்டு வரணும்னு சொன்னா முதல்ல நாடாளுமன்றத்திலேயாச்சும் அதை சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மக்கள் கருத்து கேட்பையாச்சும் நம்ம நடத்தணும். ஆனால் இவங்க என்ன பாதுகாப்பு காரணம்னு சொல்லி டெலிகாம் கம்யூனிகேஷன் மூலமாகவே நேரடியாக இந்த உத்தரவை கொண்டு வராங்க. பாதுகாப்புன்னு சொல்லும் போது என்ன விஷயம்னு சொன்னா, டெலிகாம் தகவல் ஒலிபரப்புத்துறை மட்டும்தான் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது இவர் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் சார்ந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உதாரணமாக சொல்ல போனா சைபர் கிரைமாக இருந்தாலும் சரி, நீங்க செல்போன் திருட்டாக இருந்தாலும் சரி, பணம் மோசடியாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான குற்றத்தையும் விசாரிக்கக்கூடிய பொறுப்பு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படின்னும் போது மாநில அரசினுடைய கருத்துக்களையே கேட்காமல் இதை நம்ம அனுப்புறதுன்னு சொல்லி இந்த உத்தரவை போடுவது என்பது எந்த வகையிலும் ஜனநாயக நாட்டுக்குரிய அம்சமாக அது இருக்காது அப்படிங்கிறது தான்
எல்லாருடைய கவலையாகவும் அது இருக்குன்றது தான். சரி, இப்படி அப்ளிகேஷன் வந்து போச்சு, அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க, நாம என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா? என்னுடைய தகவல் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எனக்கு எதுவும் இல்லை, என் தகவல் யாரும் எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபோனை வச்சுக்கோங்க, அந்த அப்ளிகேஷனை செயல்படுத்திக்கங்க. இல்லை, என்னுடைய வாழ்க்கை என்பது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியேப்பட்ட அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை உடனடியாக நீங்க பண்ணிடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உரிமையை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும்.